வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, ஓகே, நம்ம நண்பர் சாஜித் அப்படிங்கிறவர் வந்து ஓகே S23 FE ஃபார் ஆல்மோஸ்ட் அன் இயர். Before this, I was using Mi 10i and I switched to S23 FE mainly because of the display and performance. In the initial stages, the phone was absolutely amazing. Display quality super, 120 Hz refresh rate வேற, overall performance super smooth bro. Camera also really good. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன்னா நான் Mi 10i ல இருந்து ஸ்விட்ச் ஆகும்போது சாம்சங் வந்து எனக்கு நல்லா திருப்திகரமா இருந்தது. பட் கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சது. அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா ஹீட்டிங் இஷ்யூ தான். ஈவன் வித் நார்மல் யூஸ் லைக் ப்ரௌசிங், வாட்ஸ்அப், யூடியூப் இதுலேயும் ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டே தான் இருந்தது. டியூரிங் கேமிங்கு, அதுவும் மொபைல் டேட்டாவில் 4G விளாண்டேன்னு வைங்களேன், சூப்பர் ஹாட்டு டப்புன்னு புரட்டி போட்டு அப்படியே பிரெட் ஆம்லெட் போடலாம்ல. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன்கம்ஃபர்டபுள் டு ஹோல்ட். போட்டுருந்தாங்க வேற ஆம்லெட்டே போடலாம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அந்த ஹோல்ட் பண்ணவே முடியல. ஆமா, the battery drain has also increased a lot. Right now I am only getting 3 to 4 hours of SOT, which is really disappointing for the phone in this range. Correct. Initially the battery was decent, but now it drops very fast even in standby. I tried everything, optimizing app, checked background usage, update software, even started and other reset பண்ணிட்டேன், restart பண்ணிட்டேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. Display and camera are still top notch, but the battery and heating problem are running the experience complete. That ruining the correct. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இவர் வந்து சொல்றது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா 1UI5 இல்லாட்டி 1UI6 அந்த டைம்ல நடந்த கோளாறுகள். இப்போ வந்து 1UI7 அண்ட் இப்போ 1UI8 அடுத்ததுக்கு வரப்போகுது. இப்போ வந்து இந்த அப்டேட்ஸ்க்கெல்லாம் அப்புறமும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கா சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா S23 FE இப்போ S23 FE இஸ் அவுட் ஆஃப் மார்க்கெட். உண்மை. ஸோ அதனால இப்போ இதுக்கப்புறம் யாராவது வாங்குறது வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்ல தான் வாங்குவாங்க. ஆமா, அண்ட் செகண்ட்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாங்க வேணாம்னு சொல்லுவோம் ஆப்வியஸ்லி, கண்டிப்பா. ஏன்னா அது செகண்ட் மார்க்கெட்ல கூட ஒர்த் இல்ல அந்த போன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு. செகண்ட் மார்க்கெட்ல வரது எவ்வளவு டேமேஜ் ஆகி அழுத்து வாங்கிட்டு வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்னு ப்ரோ, S23 FE வாங்குறதுக்கு S23 வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, ஏன்னா அது ஸ்டேபிள். அது ஸ்டேபிளா. ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல சாம்சங் வாங்கும்போது எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் தான், இப்போ கௌதம் ப்ரோ விற்கிறாருன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாருக்காவது போகுதுன்னா பிரச்சனை இல்லை. நாளை பின்ன ஏதாவது வெரிஃபிகேஷன் OTP வரும்னு சொன்னா கௌதம் ப்ரோக்கு வரும். அண்ட் மோரோவர் நீங்க சாம்சங் போன் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வாங்குனீங்கன்னா பில்லு கிடைச்சா அது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா பில் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் எல்லாமே ஆகுது. ஆமா ப்ரோ, அது இன்னொரு கூத்து. ஃபர்ஸ்ட் சாம்சங் அக்கௌண்ட் என்ன ரெஜிஸ்டர் ஆச்சோ அதுக்கு OTP. ஆமா ஆமா, அது பெரிய தலைவலி. அதனால இது நாங்க திரும்ப ஞாபகப்படுத்துறோம். அப்படின்னா நீங்க வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்ல போய் வாங்கும்போது சாம்சங் போன்ல இந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் so I just wanted to ask, is this issue because of any recent software update or UI problem? Has anyone else faced இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வருமா? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏதாவது ஃபிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. கெட்டிங் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைனால. பட் எனக்கு என்னன்னா, நீங்க வருத்தப்படாதீங்க ப்ரோ, அடுத்து வரப்போற 1UI அப்டேட்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா பெரிய 1UI8ல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பாருங்க. பேட்டரி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா பேட்டரி கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2000 குள்ள வரும் பேட்டரியோட பிரைஸ். சாம்சங்கோட பேட்டரி கொஞ்சம் ரேட் கம்மி தான். ஸோ அது 2000 குள்ள வரும். நீங்க அது செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஏதாவது டீல் வரும்போது எக்ஸ்சேஞ்ச் போனஸோட வித்துட்டு வேற ஏதாவது நல்ல ஃபோன் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். எஸ், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து என்னோட Xiaomi 14 CVல வந்து ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகல. ஏன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து ரூட் இந்த மாதிரிலாம் சொல்லுது ப்ரோ. என்ன ப்ரோ இது வரைக்கும் நான் வந்து ரன்னிங் அன்சர்டிஃபைட் கஸ்டம் OS பில்டுன்னு சொல்லுது. நான் 2.0.205ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பிள் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்று சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்களே வந்து மேனுவலாக என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள்டா இருக்கான்னு பார்க்கணும். டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள்டா இருந்தால் அதை டிசேபிள் பண்ணி. ஆமாம். அடுத்து என்னன்னா, நீங்கள் உள்ளே போனால் ப்ளே ப்ரொடெக்ட்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்டேட்னு ஒன்று இருக்குமே, ப்ளே அப்டேட். ஆமாம், ப்ளே அப்டேட். அது வந்து என்ன வெர்ஷனில் இருக்குன்னு பாருங்க. செக்யூரிட்டி தவிர. ஸோ அது என்ன அப்டேட்ல இருக்குன்னு பாருங்க. அது கொஞ்சம் பழசா இருந்தாலும் சில சமயம் வளரும். ஆமாம். ஸோ அந்த அப்டேட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. இல்லையா, சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுங்க, ப்ராப்பரா ஒரு தடவை க்ளீன் ஃபிளாஷ் பண்ணி. ஆமா, ஃபிளாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, பிரச்சனை தீர்வாயிடும் ப்ரோ. ஓகே, அடுத்து வந்து விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சார் ப்ரோ, நான் V20 ஃபார் பாஸ்ட் 5 years யூஸ் பண்றேன். 2 days பிஃபோர் டிஸ்பிளே ப்ராப்ளமே சேஞ்ச் பண்ண 8K ஆகும்னு சொன்னாங்க. விவோ ஷோரூம்ல சொன்னாங்க ப்ரோ. அதனால தான் நான் வந்து X1 FE 16/512 வாங்கினேன். 6 inch ஃபீல்ஸ் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. ஐபோன் சாம்சங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. 1 day பேட்டரி லைஃப், கேமரா நல்லா இருக்கு ப்ரோ. சைஸ் ஆப்டிக்ஸ் வேற, Dimensity 9300 ப்ளஸ் நல்லா சூப்பராகவே இருக்கு. ஸ்லைட்டா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்க தெரியுதுன்னு. ஃபோனோட சைட் பேனல் ஹீட்டு நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியுது. நானும் OnePlus தான் வாங்க போலான்னு இருந்தேன், பட் இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. 61K ப்ரைஸ், ஜிபேல பேமெண்ட் பண்ணேன். 6K விவோல ஆஃபர்னு சொன்னாங்க, வாங்கினேன் ப்ரோ. ஸோ ஓவரால் சூப்பர்பு. இண்டோர் ஆக்டிவிட்டிக்கு குட் வே, பட் அவுட் சைடுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் நாட் ஓகே.
சாங்ஸ் யூடியூப் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஹீட் லைட்டா தெரியுது. அப்கமிங் சாஃப்ட்வேர் அப்டேட்ல இது ரெடி பண்ணுவாங்களா இல்ல வேற பிராண்டுக்கு போலாமா, கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டணும்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. 30K தான் என்னோட பட்ஜெட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கடன் வாங்கி தான் இந்த வாங்கினேன், கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன் ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, கன்ஃபார்மா அவனுக்கு அப்டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. T4 அல்ட்ராலாம் அப்படிதான் வந்துச்சு கேமராமா, அந்த ஃபோன்லாம் குப்பையில தூக்கி போட வேண்டிய ஃபோனு. பட் ஆனால் ஒரு அப்டேட்ல அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், கண்டிப்பா இது ஃபிக்ஸ் பண்ணுவானு. ஏன்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் டைப் ப்ரோ, யூசர்ஸும் நிறைய இருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்கிருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்டட் ஃபீ இருக்காங்கல்ல ப்ரோ, நீங்க எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணலாம்னா விவோ கம்யூனிட்டி பேஜ் இருக்குல்ல, கரெக்ட், போயிட்டு ஹீட் ஆகுது அண்டர்கிளாக் பண்ணு, எனக்கு ஒன்றும் எனக்கு அண்டர்கிளாக் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து எனக்கு என்ன பண்ணு, சாம்சங்ல லைட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன பண்ணு அண்டர்கிளாக்னே ஒரு ப்ரொஃபைல கொடுத்துரு, நான் நேரா போயிட்டு அந்த ப்ரொஃபைல் அழுத்திட்டு உட்காந்துடுறேன். அண்ட் Android 16ல அந்த கலர் வாய்ஸ் சாரி ஆரிஜின் வாய்ஸ் மாறுது இல்லை, ஸோ அதில் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இதை ஃபீல் பண்ண தேவையில்ல, நல்ல ஃபோன் தான் வாங்கியிருக்கீங்க. பட் அந்த டிமென்சிட்டியோட கான் தான் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ. பட் அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காம கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு தெரியாது அந்த ஹீட் அந்த அளவுக்கு. சீரியஸா சரியா, மற்றபடி நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நல்ல ஃபோன் தான் ப்ரோ, இதெல்லாம் சாலிடாக 3-4 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். நைஸ். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நானும் யூஸ் நம்ம டெஸ்டிங்ல ஹீட் ஆச்சு, நம்ம சொன்னோம்ல அது நம்ம ஹீட் ஆச்சுன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அடிச்சாங்க. ஆமா, சும்மா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பரவாயில்ல, இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ட்விட்டர்ல வரவங்கலாம் வந்து ட்விட்டர்ல சண்டைக்கு வராங்க. ஆமா ஆமா, நானா என்ன ட்விஸ்ட் தெரியுமா, சண்டைக்கு வராங்க, BBK கேங் நாங்க வந்து அடிப்போம், வீடியோ ப்ரூஃபோட போட்டிருந்தோமா, அமைதியா இருந்தாங்க. அதுல வந்து ரிப்ளை வரல. சும்மா ஹீட் ஆகுதுன்னு நான் கேட்டிருக்கும் போது எல்லாருமே வந்துட்டு சும்மா நீ சொல்லாத ஆகுனாங்க. நம்ம வீடியோ ப்ரூஃபோட போட்டோம், அது எப்படி ஹீட் ஆகுது, கேமரா இப்போ க்ளோஸ் பண்ண போறேன்னு சொன்னதெல்லாம் போட்டோமா, அவ்வளவுதான். அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க, அவங்க வரல எப்பவுமே. ஸோ அதான் இது வந்து சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், எந்த ஃபோனாக இருந்தாலும் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோனை நான் வந்து எந்த எல்லைக்கு கொண்டு போனாலும் ஹீட் ஆகாத ஒரே ஃபோன் அது வந்து என்னோட HMD Touch 4G தான். ஏன்னா அது ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு ஒன்று கிரியேட் ஆகணும்னா நான் தான் கொள்ள ஒண்ணுமே இல்லை, அதுதான் அது கீழே போட்டு ஏதாவது இருந்தா தானே அது ஹீட் ஆகிறதுக்கு. ஒரு 64 MB ரேம், அது எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா 2008 ஏதோ ஒரு ஃபோனை பிரிச்சு போடும்போது அதுல இருந்து கிடைச்ச ரேம். கரெக்ட், ஆமா. அடுத்து 128 MB ஸ்டோரேஜ் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள ஒரு ஃபோன் ரெடிமேட் உள்ள இருக்க பண்ண போறேன். இன்டர்னல்ஸ் எல்லாம் அப்படிதான், உள்ள இருக்கிற இன்டர்னல் எல்லாம் பார்த்தா HMD 105 110 என்னது அந்த குட்டி பட்டன் போன்ல இருக்கு வந்து இதுல போட்டிருக்கான். கொஞ்சம் கோளாறான ஆள் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஃபோன் தான் ஹீட் ஆக மாட்டேங்குது. அது இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான், அளவுக்கு கொஞ்சம் காண்டா ஆகும். அப்டேட் புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா HMD 4G வந்து சக்சஸ். அப்படி இல்லைன்னா Touch 4G வந்து வேஸ்ட் தான். ஹியூமன் மொபைல் டிவைஸ் சொன்னா போதுமா? சரி, ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க ஹைப்ரிட் டிவைஸ்னு. ஆனால் அது இப்படியெல்லாம் இருந்தால் வழங்காது. அடுத்த அப்டேட் ஏதாவது கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ரைட். பரணிதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, ஐ எம் யூசிங் Galaxy S23. ஓகே, ஐ நோட்டிஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இன் த கேமரா. என்னன்னா, when I use 3x zoom in normal photo and video mode, it still uses the primary camera. Only after 10x it switches to telephoto. இது ஏன் நடக்குதுன்னு நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க அதனால பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் நல்ல பிரைட் சன்லைட் இருந்ததுன்னா டேரக்டா 3x போயிடும். சன்லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஈவினிங் டைம்ல எடுக்கிறேன், இன்டோர்ல எல்லாம் எடுக்கிறேன், ஆஃபீஸ்ல எல்லாம் எடுக்கிறேன்னா இருக்கலே பெரிய சென்சார், மெயின் சென்சார். அதுல நான் வந்து கஷ்டப்பட்டு உள்ள சென்டர்ல போய் கிராப் பண்ணி எடுத்தா கூட குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் கிட்ட இருக்கும் இந்த 3x. ஐயோ, அது வந்து ஒரு கோளாறு. அது இமேஜின் பண்ணி பாருங்களேன், 1/4னா சிரிச்சிட மாட்டீங்க எல்லாரும். எப்படி இருக்குன்னா, இப்போ மார்க்கெட்ல இருக்க ஸ்டாண்டர்ட் சென்சார் ப்ரோ கோளாறான மொக்க சென்சார்னு திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா 1/2.7ன்றது எல்லாம் 1/2 போயிட்டானுங்க, எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. 1/4னா அறுவாள் எடுத்துட்டு தான் போனோம். அப்ப என்ன ஆகும், அது ரொம்ப குட்டி சென்சார். அப்போ நம்ம இண்டோர்ல ஆஃபீஸ் சிச்சுவேஷன், வீட்டுக்குள்ள அங்கெல்லாம் யூஸ் பண்ணா அந்த 3x வந்து பெரும்பாலும் ஆக்டிவே ஆகாது. அந்த 10xக்கு அப்புறம் அது ஏன் ஆக்டிவ் ஆகுதுன்னா, 3x டெலிஃபோட்டோங்கிறனால தான் அது ஆக்டிவ் ஆகுது. பிரைமரி சென்சார் என்ன பண்ணணும்னா முக்கி அது 10x வரைக்கும் தள்ளுது. அதுக்கப்புறமா நான் மல்டிஃபோல்டு போனேன்னா எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவ் ஆகுது. பட் இன் போர்ட்ரேட், ப்ரோ அண்ட் ப்ரோ வீடியோ மோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. இஸ் திஸ் சாஃப்ட்வேர் இஷ்யூ? இதுதான் ப்ரோ, இந்த அல்காரிதம் இஷ்யூ தான் அது. சரியா, அது அல்காரிதம் இஷ்யூன்னு இல்லை, இப்படிதான் எல்லாருமே கோட் எழுதி. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், யூஸபுளாக இருக்குன்றதுக்காக அவனுக்கு அந்த சென்சாரை தான் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இதெல்லாம் மொரட்டு ஃபோனு, பீஸ்ட் கை. ஸோ இப்போ இதெல்லாம் பிரைமரி சென்சார் 1 இன்ச் ப்ரோ. அப்போ என்ன பண்ணோம், நான் வந்து இப்போ 2x போறேன், 3x போறேன், 3 இதுன்னா எக்ஸைட் அல்ட்றாங்க. நீங்க வேற அது இதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு திட்டு, அது இது எது சரி ஒரு ஃப்ளோல சொல்லிடுறோம். ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா. ஸோ அப்போ இதுல என்ன ஆகுது, உங்களுக்கு பிரைமரி சென்சார் 1 இன்ச். அதுக்கப்புறம் இருக்க மீதி சென்சார்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1/1 அந்த இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/2 வந்து 2 சென்சார் இருக்கு. ஒன்னு தான் வந்து 1/1 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிரைமரி வந்து 1 இன்ச்,
சரியா? அப்ப என்ன ஆகுது, அந்த மீதி சென்சார், அந்த குட்டி சென்சாருக்குலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது இண்டோர்ல எல்லாம் இருந்தோம்னா மெஜாரிட்டி அந்த 1 இன்ச் வச்சு அடிச்சு நொறுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அவ்வளவு லைட் கிராஸ் பண்ணும். இந்த மாதிரியான அல்காரிதம் தான் சாம்சங்கும் யூஸ் பண்றாங்க. வேற எதுவும் இல்லை. இதுக்கு தான் ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா, நான் உட்காந்து சாம்சங் சப்போர்ட் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். அப்போ ஒரு சிலருக்கு தான் அது புரிஞ்சுது. எப்படின்னா இந்த சாம்சங் S24ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் பண்ணும்போது சென்சார் இப்படி அதாவது ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்படி போவோம், இங்க இருக்கீங்கன்னா இப்படி போவோம். அது காமேஷ் ப்ரோ எல்லாம் கோவப்பட்டு என்னென்னமோ பேசுறாரு. நான் நெஞ்ச 10வது வழங்கி போகுது அப்படிலாம் திட்டிட்டு இருந்தாரு. ஃபேக்ட் என்னன்னா, நான் அதான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து அந்த கிராஸ் ஓவரை அவங்க வந்து சரியா ஹேண்டில் பண்ணல. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ல தான் ஃபிக்ஸ் பண்ணானுங்க. இவ்வளவு ஜம்ப் இல்லாம ஸ்மூத் டிரான்சிஷன் ஓரளவுக்கு பண்ணானுங்க அவனுங்க. அது ஏன் அப்படின்னா அகைன் அது வந்து கைண்ட் ஆஃப் லாஜிக். 200 மெகாபிக்சல் இருக்குல்ல, அதுல நான் இப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ 50 மெகாபிக்சல் வந்து இப்போ 200 மெகாபிக்சல் சும்மா காட்டுறேங்க கையில. 50 மெகாபிக்சல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்குங்க சென்சார். அப்போ நான் 50 மெகாபிக்சல் இருந்து பார்த்தா இங்க தான் பார்ப்பேன். கரெக்டா? அப்போ நான் இப்போ அல்காரிதம் எப்படி வைக்கணும்னா, அப்போ நான் அல்காரிதம் எப்படி வைக்கணும்னா 50 மெகாபிக்சல் இங்க பாக்குறேன், இது வந்து 200 மெகாபிக்சல். இதுல நான் இப்ப பார்த்தா இதோட மையத்துல இருந்து பார்ப்பேன். அப்போ 50 மெகாபிக்சல் இருந்து பார்த்தனா கொஞ்சம் நகர்ந்து தான் 50 மெகாபிக்சல் பார்க்க முடியும். அப்போ இவன் டிரான்சிஷன் எப்படி நம்ம கொண்டு போனோம், இப்போ 1xல இருக்கு, அப்படியே இப்படி மூவ் பண்ணணும், ஸ்மூத்தா போணும், இப்படி மூவ் பண்ணணும். நம்ம போக கூடாது, ஜம்ப் இங்க இருந்து இப்படி போயிட்டு இங்க இருந்து இப்படியே நேரோ டவுன் பண்ணி ஜம்ப் அடிச்சது. அதுக்கு பதில் அவங்க அல்காரிதம் எப்படி ரன் பண்ணணும்னா, இங்க இருந்து இப்படி கார்னர் போய் பக்கத்து சென்சார் ஜம்ப் அடிக்கலாம். அப்படி போணும். ஏன்னா 200 மெகாபிக்சல் ஸ்பேஸ் இருக்கு, வந்து இன்சென்சார் ஜூம் கொண்டு போய் அதுக்கப்புறம் ஜம்ப் அடிக்கலாம். இது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அப்படியே கோர் லெவல்ல இன்சென்சார் ஜூம் ஆகி அங்க இருந்து என்ன ஆயிடுதுன்னா இப்படி டப்புன்னு இப்படி ஜம்ப் அடிக்கும். அதுலதான் மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா என்னன்னா, 5x நம்ம கண் மூடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 3xல கை வச்சு மறைச்சாலும் 1xல போட்டோ எடுக்குதுன்னு. ஆமா, அதான் லைட் இல்லன்னு கத்துக்குது. அது மறைச்சதுமே அது என்னன்னா, நான் கை வச்சு மறைச்ச உடனே இருட்டு போல, சரி 1xலயே போட்டோ எடுப்போம் எடுத்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது வந்து அல்காரிதம் தான் ப்ரோ, எப்பயுமே இப்படிதான் அல்காரிதம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. பிரைமரி சென்சார் தான் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் என்ன தெரியுமா எனக்கு செம்ம கடுப்பா இருக்கும். இந்த X200 அல்ட்ரான்னு ஒன்னு விவோல வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், 1/1.28 இன்ச்சுக்கு வந்து பிரைமரி சென்சார் 1 இன்ச்ல இருந்து டவுன் கிரேட் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அல்ட்ரா வைடும் 1/1.28 எல்லாமே X100 அல்ட்ரா செமையா இருந்துச்சு. X200 அல்ட்ரா எங்களால சொல்ல முடியல. இதுல இருக்கலே கூத்து என்னன்னா, இருக்கலே பெரிய சென்சார் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு போன் மார்க்கெட்ல சொல்லுங்க அப்படின்னா, எல்லா டெலிபோட்டோல இருந்து எல்லாமே பெரிய சென்சார்னா அது வந்து X200 அல்ட்ரா. ஆமா, ஏஐ கொண்டு போய் எல்லா, ஆனா நாங்க பெயிண்ட் மட்டும் தான் அடிப்போம். நிப்பான் இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிருஷ்ணா ப்ரோ வேற ஒன்னு எடுத்துட்டு வந்தாரு, அது வேற சம பண்ணா இருந்தது. ஐபோன் வின்ஸ் எதுக்கு அகைன்ஸ்டா 300 ப்ரோ கீழ. ஆமா, X300 ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கு, 1xல இருக்கிற போட்டோக்கு பெயிண்ட் எல்லாரையும் வெள்ளையா காட்டுது, ஃபுல் பெயிண்ட் தலைவன். ஆனா ஐபோன்ல 17 ப்ரோ மேக்ஸ் அசால்ட்டா நேச்சுரலா எடுக்குது, கரெக்டா உங்க ஸ்கின் கலர் என்னவோ அந்த டோன் அப்படியே காட்டுது. இதெல்லாம் எங்கத்த போய் சொல்றது, நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வைங்களேன் கேட்டுருவாங்க. ஆமா, எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, அடுத்து வந்து சிவா அப்படிங்கிறவர் வந்து, சிவா ப்ரோ இந்த வீக் எனக்கு நடந்த ஒரு குட் அண்ட் ஒரு பேடு பத்தி சொல்றேன். எங்க அப்பா 20,000க்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு கேட்டாங்க. ஸோ நான் ஒன்லி விவோ பிராண்டுன்னு சொன்னேன். ஸோ விவோ T4 வாங்க சொன்னேன், ஆன்லைன்ல தான். பட் அப்பா ஆஃப்லைன்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஷோரூம் போனேன், விவோ T4 கேளுங்கன்னு, சப்போஸ் இல்லைன்னா சொன்னா கால் பண்ணுங்க வேற மொபைல் சொல்றேன்னு சொன்னேன். அப்பா ஷோரூம் போனதுக்கு அப்புறமா நல்லா மண்டையை கழுவி Y400 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நான் அப்பா வந்ததுக்கு அப்புறமா அந்த போனை பார்த்து படுமோசமா ஃபீல் ஆகுது. அந்த பிரைசிங்க்கு இது மெயினா ஸ்னாப்டிராகன் 4th Gen ப்ராசஸர். 4th Gen ப்ரோ. நான் இந்த Y சீரிஸே நான் வந்து எப்படி கேட்பேன்னா, நான் ஃபோனர்னால Y சீரிஸ்லாம் ஸ்கிப்புங்க. Y ஏன் வந்து Y this series, அதாவது விவோவோட பேரை கெடுக்கிறது அந்த பிராண்ட், அந்த லைனப் தான். ஐ ஃபெல்ட் வெரி பேட் ப்ரோ. நான் போக்கோ F6 யூசர், பாட் இட் ஃபார் 22K பிஃபோர் 1 year 8th Gen 3. நவ் குட் ஒன் என்னன்னா, அதாவது இப்போ பாருங்க ஜோக்கு, 22,000 ரூபாய்க்கு நான் இவ்வளவு சூப்பரா வாங்கியிருக்கேன். எங்க அப்பா கொண்டு வாங்கலான்னு பார்த்தா அவரை கொண்டு போய் இப்படி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து என் கசின் ஒருத்தர் பிளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேஸ்ல T4 ஆர்டர் போட்டாப்ல 15,500க்கு 856. பட் இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. பட் விவோ T4Xக்கு பதிலாக விவோ T4 வந்துருச்சு. எங்க வீட்டில் OTP கொடுத்துருந்தாங்க, அவங்களும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறமா வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நியூ ஃபோன் தான். ஆக்டிவேஷன் கூட இன்னைக்கு தான் பண்ணாங்க. 8,128. ப்ரைசிங் ஆன்லைனில் பார்த்தா 21K. ஆனால் இது வந்து 15,500 கிடச்சிருச்சு. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். பட் வாரண்டி எதான் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பேப்பரில் பில்ல எதை பற்றியும் அதாவது ஒன்றும் ப்ரோ, நான் இது வாரண்டி பற்றி நீங்கள் பயப்படுறது எனக்கு புரியுது. அது பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி தான் நினைப்பாங்க. என்னன்னா T4Xன்னு இருக்கும் பில்ல, ஆனால் T4 இருக்கும். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, பில் வந்து IMEI இருக்கும். அந்த IMEI அது கரெக்டாக இருந்ததுன்னா பில் பிரிண்டிங் மிஸ்டேக்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பில் இருக்கு, தட்ஸ் இட், என்ஜாய்.
அது மொத்தம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நானும் கௌதம் ப்ரோ இப்பதான் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி புலம்பி வச்சிருப்போம். ஆன்லைன்ல வாங்குறதுல 1000 பிரச்சனைன்னு சொல்லி ஆஃப்லைன் போனா ஆஃப்லைன்ல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு. இப்போ நீங்க என்னன்னா ஆஃப்லைன்ல நடந்த ஒரு கொடூரமான கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கீங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு மேஜிக். எல்லாருக்கும் ஸ்டோரேஜ் அப்கிரேட் வரும், உங்களுக்கு போனே அப்கிரேட். இது இவரு ஜாலி, அவங்க அப்பாவுக்கு தான் பாவம். Y400 பாவம். ஓகே, கியூட் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ கைண்ட்லி புட் a full video regarding பைக் பே. அந்த SRK சொன்னான்ல, அதனால இது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தாங்க. பட் ஆனால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து ஒரு iPhone 17 அவன் விற்கிறான். 17 நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட ரேட் என்ன 70 80K 83K உங்கள் கார்டில் லாக் ஆயிரும். ஓகேவா? மாதம் காசு போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒன் இயர் முடியும் போது கரெக்டாக அடுத்த ஃபோன் லான்ச் ஆகுது, 18 லான்ச் ஆகுது. நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் கட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபோனுக்கு நீங்கள் கொடுத்த வாடகை மாதிரி, இஎம்ஐ வந்து வாடகை மாதிரி எடுத்துக்குவானுங்க. மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவான். இப்போ ஃபோனை எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அவனுங்க ரீஃபண்ட் பண்ணிடுவானுங்க மீதி அமௌண்ட்டை. இல்லை நீங்கள் அவன் மூலியமாகவே அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அமௌண்ட்டை அதோட இனிஷியல் பேமெண்ட் மாதிரி போட்டு மறுபடியும் உங்களுக்கு கார்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஃபோனுக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து வேஸ்ட். இயர்லி மாத்துறவங்களா இருந்தீங்கன்னா மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா சார்ஜஸ் ஜாஸ்தி, அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கார்டு டிஸ்கவுண்ட்ல பாதி இப்போ 18 83 தான் நீங்க பே பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இப்போ ஆஃப்லைன்ல 73K கிடைக்குது iPhone 17 கார்டு ஆஃபர் ஸ்டோர் ஆஃபர்லாம் சேர்த்தி. பட் ஆனா நீங்க ஃபுல் எம்ஆர்பி பே பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒன்னு இருக்கு, அது ஒரு ட்விஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. நான் Fold 7க்கு செக் பண்ணி பார்த்தேன், 1,75,000 ஃபுல்லா பே பண்ற மாதிரி வருது. ஆனா அது கார்டு லிமிட் இருக்கணும் 1,75,000. இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ எனக்கு புரியுது ஒரு சிலருக்கு எப்படின்னா, நான் என் பழைய ஃபோனை விற்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, விற்கிறதுக்கு எனக்கு புத்திசாலித்தனமும் இல்லை, அதனால எனக்கு ஹசில் ஃப்ரீயா வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை. வருஷம் மாத்திரவங்களா இருந்தா அவ்வளோ கார்டு லிமிட் இருந்துச்சுன்னா நீங்க வேணா மாத்திக்கோங்க. ஸோ அதான் ஃபேக்ட். அதனால யோசிச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதோ யூஎஸ்ல இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் எடுத்துட்டு வந்து உள்ள ட்ரேடிங் பண்ணி $300 தான். கரெக்ட். அவனுக்கு ஃபோன் பில்ல கட்டிடுவானுங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்காது. இப்போ $10 ஃபோன் பில் வருதுன்னா $50 வரும் அவங்களுக்கு ஃபோன் பில்லு. அடுத்து இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சுன்னா நான் இப்போ ட்ரேடிங் போறேன் போனா என்ன சொல்லுவானா, இந்த ஃபோன் எடுத்துட்டு $300 பே பண்ணா புது ஃபோனை கையில கொடுத்துருமா, அதுக்கு நான் பே பண்ண வேணாம். கரெக்ட். பில்லு மட்டும் பில்ல வந்துடும். பில்ல வந்து அதுதான் ப்ரோ என்ன அது ஸ்ப்ளிட் ஆகி வரும். எனக்கு வந்து இப்போ மந்த்லி ஃபோனுக்கான வாடகை பில்லாம் வராது. ஆமா, நான் நெட்வொர்க் பில் தான் பே பண்ணுவேன். கரெக்ட். எனக்கு இது எதுக்காக சொல்றேன்னா, அங்க வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவ் வரும். அவனுக்கு ஊர்ல ரீசேல் வேல்யூவே ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப சூப்பருங்க. இப்போ $1000 ஃபோன் வச்சுக்கோங்க, $750 ஃபோன் எடுத்துக்கிறேன் அப்படின்றான் ஒரு வருஷம் கழிச்சு. டேய் என்னடா நீங்க வெறும் $150 பே பண்ணு அப்படின்றான். சாம்சங் தான் அல்ட்ராலாம். என்னத்த சொல்ல. இங்க பாத்தீங்களா நம்ம கார்த்தி பைக்கை விடுங்கன்னு 2020ல 2 lakhsக்கு ஒரு கஸ்டமர் ஜுவல் ஆர்டர் பண்ணிட்டு டெலிவரி ஆகலன்னு சொல்லி 12:30 AM கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. பாருங்க அங்க இருக்கு எங்க தலை. அது ஏன்னா என்ன மேட்டர்ன்னு சொல்றேன். கார்த்தி வந்து பிளிப்கார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு தான் கால் வந்து இந்த கேஸ். வீட்டு பேக் எல்லாம் மூடிட்டு அவனோட ஒர்க் அவுட் முடியுது, இன்னும் 20 minutesல முடிய போகுது. ஸோ பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க டீம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு கால் வந்துதான். என்னன்னு பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்கு ஜுவல்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிருக்காரு ஒருத்தர். டெலிவரி ஆகலைங்கிறாரா? ஐயோ ஜுவல் எல்லாமே பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுவேன். நான் வந்து பைக் ஆர்டர் பண்றாங்க ப்ரோ. இது எவ்வளவு கோல்டு பிஸ்கெட் நினைக்கிறேன் ப்ரோ. பிஸ்கெட்லாம் இருக்கட்டும் ப்ரோ, அது நமத்து போய் என்ன ப்ரோ பண்றது. என்ன பிரச்சனைனா கோல்டு மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த தங்கம் வெள்ளி வியாபாரம் உடஞ்சிருச்சு. வெள்ளி உடஞ்சு போச்சுதான். 5000 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய வெள்ளி. நான் யாரை திருடன் கண்டுபிடிச்சிட்டேன் உள்ள வச்சிருவோம். காட்டிட்டு பாத்துட்டியா அது உள்ள. இல்ல அது செம்மையா இருக்குமே ப்ரோ. கேஸ் இருக்கு மாதிரி. ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காசு 30,000 காணாம போகுது, குறையுது. யார என்ன சொந்தக்கார பையனா போயிட்டான். யாரும் தூக்கி போட்டு மீதிக்கு அவன் வச்சிடலான்ற. ஓகே போட்டு பொழிச்சுன்னு ஒரு நான் தான் மாமா எடுத்தேன். அதுக்கப்புறம் எதுனா கை வாங்குறேன் உடனே சேர் எடுத்து மேல அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது கொஞ்சம் யோசிக்க தோணணும். நகை இதெல்லாம் சொல்ல போனா ப்ரோ, இப்போ ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்கன்னும் போது கூட எனக்கு என்ன தோணும்னா ப்ரோ, சைஸ் நிறைய பிரச்சனை இருக்கு. அட்லீஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களே கூட கடையில போய் விசிட் பண்ணி வாங்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ப்ரோ. அதுலயே நிறைய சொதப்போம். நேரில் போய் பார்த்து வாங்கினதுலேயே நமக்கு கடைசியில் வீட்டில் வந்து மாட்டி பார்த்தா நல்லா இருக்காது. கரெக்ட் தான். ஸோ அதனால கொஞ்சம் எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ காய்கறி இதெல்லாம் வாங்குறீங்க, ஓகே ஒரு லாஜிக் இருக்கு, சரி ஓகே ஏதோ ஒரு அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நகையெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண எனக்கு புரியல. ஆஃபர் இருக்கு. ஆர்டர் பண்ணது கூட பாத்தீங்கன்னா ஜிஆர்டில ஆர்டர் பண்ணேன், ஜாவலஸ் காசுல ஆமா, இல்லாட்டி வேற எதுலயே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஓகே. பார்த்தா பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா சரி
ஓகே, அடுத்து விஷ்ணு அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் விஷ்ணு. நான் செப்டம்பர் 13 ஐக்கூ 13 512GB லெஜெண்ட் வாங்கினேன் ப்ரோ. ப்ரீவியஸாக விவோ Y15 தான் யூஸ் பண்ணேன். ஸோ என்னோட நியூ ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு இதுலேயே உங்களுக்கு ஐக்கூ 13ஓட ரிவ்யூ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த கமெண்ட் எடுத்துருந்தோம். இது வேற லெவலில் இருக்கு. இப்போ அவருக்கு வந்து பரபரன்னு பரப்பானே நம்மளு. அதுவும் Y15லேருந்து ஐக்கூ 13 ஜம்ப்னா ஜம்ப், பெரிய ஜம்ப். ஓகே, டிஸ்பிளே பில்டு குவாலிட்டி போத் ஆர் சூப்பர் ப்ரீமியம் ப்ரோ. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 80 சொல்ல வேணும், வேற லெவலில் இருக்கு. பேட்டரி ஸ்மூத்தாக இருக்கு ப்ரோ, நோ லேக். கேமிங்கு கேமிங் ஃபயர் 144 Hz வரல. ஆமா, நோ ஹீட்டிங் இஷ்யூ. நெட்வொர்க் போத் ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் யூஸ் பண்றேன். ஏர்டெல் ஆல் டைம் 5G, ஜியோ வந்து 5Gன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அது வந்து ஜியோட கோளாறு. மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போனா மட்டும் தான் 5G வருது, மற்ற நேரம்லாம் 4G தான் வருது. கால் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. கேமரா டே டைம்ல சூப்பரா இருக்கு ப்ரோ. நைட் மோட்ல கொஞ்சம் சொதப்புது, எஸ்பெஷலி when there is no enough light. சூப்பர் மூன் ஏஐ வச்சு மேக்கப் பண்ணிடுது. பட் சோஷியல் மீடியா ரெடி மேக்ரோ மோட்ல மட்டும்தான் 10 minutes யூஸ் பண்ணா போது ஸ்லைட்லி ஹீட் ஆகுது. பரவாயில்ல, ஆனால் எல்லா மோடும் இருக்கு. எல்லா மோடையும் இவர் வந்து யூஸ் பண்றாரு. சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸும் கிடைச்சிருது. ஓகே, பேட்டரி கேமிங் ஃப்ரீ ஃபயர் ஒரு 3 hours ஆனா, யூடியூப் ஒரு 3.5 hours யூஸ் பண்ணா, இன்ஸ்டால வந்து அரௌண்ட் ஒரு 2 hours, அப்புறம் கொஞ்சம் கிரன்ச்சி ரோலில் அனிமே அது ஒரு 1.3 hours இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு ஸோ இவெல்லாம் அடிச்சு துவைச்சாலும் 11 hours SOT வந்துடுது. இதை தாண்டி வந்து 20% வச்சு 11 hours. ஆமாம், ஸோ பேட்டரி வேற லெவலு. நம்மளனால இதுதாங்க நஷ்டம் அப்படின்னு பட்டிருக்காரு. சார்ஜிங் வந்து 40 to 45 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஓவர் நைட் பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தா less than 20%. நான் 1% லாஸ், லெஸ் தான் அதாவது கிரேட்டர் than 20% 3% லாஸ். அதாவது less than 20% தான் பவர் சேவர் மோடுக்குள்ள போயிடுமே. அப்போ ஒரு நாள் ஃபுல் நைட் வந்து 1% தான் ட்ராப் ஆகுது. இதுவே 20% மேலே இருந்ததுன்னா 3% வரைக்கும் லாஸ் ஆகுது. அப்புறம் யூஐ பொறுத்த வரைக்கும் FrontTouchOS விவோ ஐக்கூ எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல ப்ரோ. சேம் ஆட்ஸ் தொல்லைகள் படிச்சிருக்காரு. கரெக்ட். அப்புறம் ஓல்டு ஃபோன் விவோ Y15 15K, அதுவும் சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. ஜூலை 1 2019 வாங்கினேன். ஸ்டில் எனக்கு 6 to 7 hours SOT வருது. 6 years எக்ஸ்பீரியன்ஸ். 6 வருஷமா யூஸ் பண்ணி 6 மணி நேரம் SOT. பின்னாலுமே நீங்க அதே ஃபேமிலியில தான் இருக்கீங்க. விவோ ஐக்கூலாம் ஒரே ஃபேமிலி தானே. ஸோ ஐ எம் ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் வித் ஐக்கூ 13. வெயிட்டிங் ஃபார் ஆரிஜின் OS. அது வந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த ஃபோன் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய், லாஸ்ட் இயர் சூப்பர் காயின் யூஸ் பண்ணி டிவி ரேட்டு 2000 rupees ரெடியூஸ் ஆச்சு. பட் பேமெண்ட் பேஜில் பேமெண்ட் ஆகலை. பிளாங்க் சர்வர் டவுன் சைடுன்னு சொல்லிட்டு COD யூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டெலிவரிக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் சேட் பண்ணால் ரிப்ளை பண்ணாங்க. இமீடியட்டாக பேங்க்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஃப்ளிப்கார்ட் எனக்கு பேமெண்ட் பேஜ் ஷோ ஆகலை. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ப்ராடக்டை 1 day பிஃபோரே சென்ட் பண்ணிட்டான். நான் ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணல. என் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினேன் தான் ஒர்த்து. ஸோ ஃபைனலாக சூப்பர் காயின் ரிவர்ஸ் பண்ண சொன்னால் அப்படி எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சூப்பர் காயின் 200. ஆமாம், அதுக்கு அவங்க கிட்ட எவ்வளோ ஆர்டர் போடணும் தெரியுமா? 200 காயின் வருது. அதான் அதுக்கு அவங்க கிட்ட பேசுறது விட்டுட்டு மெயில் ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ண டில் சொல்யூஷன் கொடுக்குற வரைக்கும் விடலை. பேங்க் சைடில் இஷ்யூ இமீடியட்டாக சால்வ் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட் சைடில் வெரி ஸ்லோ. ஃபைனலாக எனக்கு சூப்பர் காயின் ரிவர்ட் பண்ண முடியாமல் கிஃப்ட் கார்டு ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க சைடில் மிஸ்டேக் இருந்தால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி சைடு கூப்பன் ஸ்டில் ஸ்டாக்கு ப்ளஸ் கண்டிஷன்லாம் சொல்லிடுறான். இந்த இஷ்யூக்கு ஈவன் கோர்ட்டு கேஸ் போட்டாலும் கூட சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா டிஸ்க்ளைமர் முன்னாடியே கொடுத்துட்றான். நம்ம அக்ரி பண்ணி தான் வாங்குறோம். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கண்டிஷன்ஸ் அப்ளை. நான் உஷாராக போட்டுறான் ப்ரோ. அவன் மட்டுமா போடுறான்? ஊருக்குள்ளே யாரெல்லாம் ஆன்லைனில் தான் விற்கிறாங்களோ எல்லாருமே நம்ம தலையில் கொண்டு தான் போடுறான். நம்ம அதை வாங்கிட்டு பின்னாடி துண்டை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். அண்ட் அது இன்னமும் உண்மை தான் ப்ரோ. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யாருமே படிக்கிறது இல்லைங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ iPhone 16 Plus ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினேன். 63K குட் ப்ரோ. குட் இன் SOT வந்து அதாவது இவர் வந்து S21 FE மூவ் ஆறாரு. SOT மாசா இருக்கு. iOS 18.7 தான், நாட் அப்டேட்டட் டு 26. கேமரா சாம்பிள்ஸ் ஆர் சூ குட். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ. SOT 6 to 7 hours வந்துருது. ஆக்சுவலா இன்னும் பயங்கரமான SOT-க்குள்ள ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. மேபி இவர் வந்து எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிகலா சொல்றாருன்னு நினைக்கிறேன். மோர் ஓவர் சிக்னல்னு ஒன்று இருக்குல்ல, வேற அவர் ஏரியால ஜியோ யூஸ் பண்ணி சிக்னல் 1.5 நாள் வரைக்கும் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு கூட 6 hours ரிப்போர்ட். ஆமா, 16 Plus வெல் கேப்பபிள் ஃபோன் ப்ரோ. ஒரு சில பேட்டரி பீஸ்ட் இல்ல, அது ப்ரோ மேக்ஸோட நல்லா இருக்கும் பேட்டரி. 60 Hz ஆமா, நிறைய விஷயம் இருக்கு. விஜய் ராக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் இந்த பிக் பில்லியன் டேல S24 வாங்கினேன் ப்ரோ.
மொபைல் வந்து 2 daysல 1UI8 வரை வந்துருச்சு. Android 16 அப்டேட்டடு வந்துச்சுன்னு நான் அப்டேட் பண்ணல. ஏன்னா நான் 1UI7 Android 15 யூஸ் பண்றேன். நார்மல் யூஸ்க்கு நல்லா தான் ப்ரோ இருக்கு. கேமரா யூஸ் பண்றப்ப ஹீட் ஆகுது. அப்புறமா கேம் Asphalt 9 NFS அண்ட் BGMI எல்லாம் ப்ளே பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹீட் ஆச்சு. அப்புறமா ப்ளே பண்றேன், கண்டினியூஸா ப்ளே பண்ணா ஹீட் ரெடியூஸ் ஆச்சு. ஹீட் ஃபீல் இருந்துச்சு, வார்ம் ஃபீல் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி டு S24. பட் கேமரா மட்டும் சாட்டிஸ்ஃபை இல்லை ப்ரோ. ஏன்னா கேமராவில் 3x மேலே ஜூம் பண்ணால் நாய்ஸ் இருக்குது ப்ரோ. அது ரொம்ப குட்டி சென்சார் ப்ரோ. அதை பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லோ லைட் டீசன்ட் ஃபோட்டோ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணால் 2 daysக்கு கேமரா நல்லா இருந்துச்சு ஃபீல். அது ஃபீல் இப்போ இல்லை. நெட்ஒர்க் ப்ராப்ளம் இல்லை. ஜியோ யூஸ் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது ப்ரோ. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது ஃபார் நார்மல் யூசேஜ். ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் டெம்பர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 1UI8 அப்டேட் பண்ணிருங்க. எல்லா பக்குமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்குது. SOT இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நீங்கள் 1UI8 தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். மொபைல் சார்ஜிங் எப்படி பண்ணுறேன்னா 15 to 100 போடுறேன். சார்ஜிங் சைக்கிள் யூஸ் பண்ணால் பெட்டராக பேட்டரி லைஃப் இருக்குமேன்னு சொல்லி தான். ஸோ 3 monthsல S26 லான்ச் ஆக போகுது. 1UI8 பண்ணால் கேமரா டவுன் கிரேட் பண்ணிடுவானோன்னு ஃபீல். என்ன ப்ரோ பண்ணுறது? ஆகாது. நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. சாம்சங்ல அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ல கேமரா டவுன் கிரேட் ஆச்சுன்னு நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். மற்ற பிராண்ட்ஸ்ல அதிகமாக இருக்கும். பட் இவன் வந்து பக் ஃபிக்ஸ் மட்டும் தான் நிறைய கொடுப்பான் அப்கிரேட்லேயே. இது வரைக்கும் எல்லாரும் பாசிட்டிவ் தான். ஆமாம், பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. அது S23 அல்ட்ராலேயே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலே 2 ஃபோன் இருக்குது. S23 அல்ட்ராலாம் அப்படியே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். என்னடா சொல்ற, 2 வருஷம் பழைய போன் இவ்வளோ நல்லா இருக்குன்றீங்க. சாம்சங் அப்படிலாம் பண்ண மாட்டானே, அந்த நாய் அதெல்லாம் பண்ணாது. அது சந்தனம் சொல்ற மாதிரி தான். 1UI7க்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய கதைகள் மாறி இருக்கு. என்ன அடி, எல்லா ஈவெண்ட்லயும் கூப்பிட்டு அடிக்கிறாங்க அவனை. வாரம் அது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது. முகிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா ஐ பாட் S24 FE பிக் பில்லியன் டேஸ்ல 128GB வேரியன்ட் SOT6 hours வருது. தென் கேமரா சூப்பர் ப்ரோ. வீடியோ சொல்லவே வேணாம், பக்காவாக இருக்குது ப்ரோ. அதே போலாம் கேமிங்க்கும் சூப்பராக இருக்குது ப்ரோ. BGMI ப்ளே பண்ணால் மைல்டு ஹீட்டு வார்மிங் தான் இருக்குது. ஆஃப்டர் 1UI8 நல்லா இருக்குது ப்ரோ. பேட்டரி பேக்கப் தான் ஐ எம் யூஸிங். அதாவது எதுலேருந்து எதுக்கு போயிருக்காருன்னா Realme 6 ஆஃப்டர் 5 years. ஓகே, அதுலேருந்து இப்போ இதுக்கு வந்தனால அவருக்கு சூப்பராக இருக்குது போல். என்ஜாய். இன்னும் Realme 6 நல்லா தான் ப்ரோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 1UI8.5 அப்டேட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசிட்டு. ஆமாம், ஸோ நல்லா இருக்கும் ப்ரோ, என்ஜாய் வரும் ப்ரோ. இன்னும் ஒரு 1 monthல வந்துடும் நினைக்கிறேன் தெரிஞ்சு மோஸ்ட்டாக. அடுத்து பார்த்திபன் அப்படிங்கிற நண்பர் வந்து S24 FE 78 hours SOT நார்மலாக வருதான். SOTல வித் நோ கம்ப்ரமைஸ் இன் பேட்டரி சேவிங் ஆர் ரெகுலர் எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஓகே. கேமிங் ஆனால் போகிறதில்ல. ஓகே, பட் கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் வி கான்ட் ட்ரெயின் பேட்டரி டு 100% வென் நாட் இன் ஹோம். 6.5 hours should be estimated the battery life of to plan your day. ஸோ 6.5 மணி நேரம் SOT வருதுனாலே ஒரு நாள் அசால்ட்டாக யூஸ் 1 day ஃபுல்லாக வந்துடும். அதான் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 20 அந்த மாதிரி % இருக்கும் மீதி. இதில் வந்து என்னென்னா வெயிட்டும் பெசலும் மட்டும்தான் கொஞ்சம் கான்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், FE சீரீஸில் அது ஒரு இது இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் எதனால் வந்துச்சுன்னா அவனுக்கு திரும்ப கிளாஸுக்கு போயிட்டானுங்க. முன்னாடி பிளாஸ்டிக் இருந்துச்சு, அதனால் வெயிட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ப்ரீமியம்னஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே. ஏன்னா A சீரீஸில் கிளாஸ் இருக்குது, இதில் அவன் பிளாஸ்டிக் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் செருப்படி வாங்கினோடனே கிளாஸுக்கு போயிட்டானுங்க. அதனால அந்த வெயிட் கொஞ்சம் தெரியும், பட் ஆனால் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. உண்மைதான், அது ஒரு அட்வான்டேஜ். இல்லை எனக்கு இப்போ என்னென்னா இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேக்ட். என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ 6.5 hours SOT வருதுங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் வெளில சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் 6.5 மணி நேரம் SOTக்கு வந்து உட்காந்து ஃபோன் பண்ண மாட்டீங்க. வேலையில் தான் இருக்கும். அப்படியே மேப் போட்டாலுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுமா மேப்பு. அதனால பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு பாதிக்க வாய்ப்பு. சரி, அப்படியே மேப் போட்டாலும் பைக்கில் போட்டாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். காரில் போட்டால் சார்ஜர் கனெக்ட் பண்ணியே போடலாம். ஆமாம், ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏக் சாத்ரா அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவப்ரோன் கௌதம் ப்ரோ. 2 months பேக் தான் Pixel 8 டெமோவில் வாங்கியிருந்தேன். டேட் தான் brought the phone. He knows how to check and confirm the phone because he always changes his iPhone to iPhone 1 to 1.5 yearsல டெமோ கேட்டகரியில் ஓப்பன் பாக்ஸில் வாங்குவார். பட் இன் Pixel he does not know the carrier locked versus unlocked. நம்ம மார்க்கெட்டில் எல்லாமே அன்லாக்டு வெர்ஷன் தான் மோஸ்ட்லி இன் iPhone அண்ட் Pixel 6. ஸோ அந்த ப்ராப்ளமும் இல்லை. Pixel 8 ஆல் சிம் நெட்வொர்க் ஒர்க்கிங் வெல். பட் IMEI நம்பர் சேஞ்சு டு சம் ஷார்ப் ஃபோன்ஸ் IMEI. அப்படியா? பூட் லோடர் அன்லாக் பண்ண டிசேபிள்டு. I have checked the SIM tray IMEI number. It shows Pixel 8 Verizon. அப்டேட்லாம் எந்த ப்ராப்ளமும் வரல. QPR to பீட்டாவும் ஸ்டேபிளாக சேஞ்ச் பண்ணேன். இப்போ அகைன் பீட்டாக்கு ஜம்ப் பண்ணி இருக்கேன். சிம் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை. என் டவுட்டே என்னென்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருமா ரிலேட்டட் டு கேரியர் லாக்கு. ஐ ஹவ் சென்ட் திஸ் இந்த மெயில் லிட்டில் டீடைல்டு வித் யூ. செக் பண்ணுறேன். ஸோ அப்போ இது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரலாமா? நம்ம சர்க்கிளில் ஒருத்தருக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு தடவை அன்லாக் பண்ணிட்டா பிரச்சனையே வரல. ஓகே, இப்போ இவருக்கு வந்து டெமோ ஃபோன் அன்லாக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அன்லாக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஷேர் பண்ணி தான் காட்டுச்சு. ஆனால் அதுவும் பீட்டாவும் அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது தாராளமாக. அது மட்டும் இல்லை ப்ரோ, சிம் கார்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது, அதுதான் சொல்கிறேன் நான். சிம்மை போட்டோம்னால என்ன ஆகிடும்னா அன்லாக் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ உள்ள கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அன்லாக் கோட் போட்டு அன்லாக் பண்ணிட்டாங்க. கரெக்ட், அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ.
எல்லாம் அன்யூசபிளாக இருக்கும் அந்த ஃபோனு. ஆமாம், நம்ம சிம் மூணு சரி எதுவுமே ஒர்க் ஆகாது, விளங்கிரும் அப்படி இருக்கும். ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் Pixel 6 Pro வாங்கினாங்க டெமோ மார்க்கெட்டில். வாங்கும்போது அவங்களுக்கு லாக்டாக தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு கோட் கொடுத்தாங்க. அவங்க கால் பண்ணி சொல்லி என்னங்க இது லாக்டாக இருக்குன்னு கோட் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. கோட் போட்டோன்னா அன்லாக் ஆயிடுச்சு. சூப்பர், அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸே. வேறு சில கமெண்ட்டோட திரும்ப நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.